எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கார்டன் வாலா சேனல். உங்கள் வீட்டில் துளசி செடி வச்சு வளர்க்குறீங்களா? அதற்கான சில முக்கியமான குறிப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ துளசி செடி வச்சு வளர்க்கும் போது கருகி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ட்ரெடிஷ்னல் பிலீஃப்ஸ், அதாவது பாரம்பரியமாக நிறையா விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க. இது கருகி போனால் இது நடக்கும். அப்போ சயின்டிஃபிக்கான வேலை அது ஏன் கருகுது, ஸோ துளசி செடியே வச்சா வரமாட்டேங்குது. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம லாஸ்ட்டில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பதிவில் சில இம்பார்ட்டண்டான குறிப்புகள், அதை எப்படி நம்ம பராமரிக்கணும், அதை எப்படி நம்ம கரெக்டாக பராமரிச்சா கரெக்டாக அதை வளர்க்கலாம் அப்படிங்கிற சில டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் நம்ம சொல்ல போகிறோம். லேட்டர் ஸ்டேஜில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் பார்த்தோம்னா அதோட ப்ராப்ளம்ஸ், ஸோ அதில் வரக்கூடிய காமன் ப்ராப்ளம்ஸ், அதோட சொல்யூஷன், அதை எப்படி நம்ம வீட்லேயே நம்ம சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ எக்காரணம் கொண்டும் இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். துளசி செடி வளர்ப்புல முக்கியமான குறிப்புகள்ல முதல் குறிப்பு நம்ம பார்க்க போறோம். ஸோ முதல் குறிப்பை பொறுத்தவரையும் ஒரு செடி அப்படின்னு நம்ம காமனா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சூரிய ஒளி, அதாவது சன்லைட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த துளசி செடி நல்லா செழித்து வளர்கிறதுக்கு, அதாவது விகரஸ் க்ரோத்ன்பாங்க இங்கிலீஷ்ல. ஸோ இப்படி இருக்கிறதுக்கு நமக்கு சூரிய ஒளி, சன்லைட் எவ்வளோ வேணும்னு பார்த்தோம்னா 6 to 8 hours, அதாவது 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் குறைந்தபட்சம் வேணும். எதுக்குன்னு பார்த்தோம்னா நல்லா செழித்து வளர்றதுக்கு, அதாவது விகரஸ் க்ரோத் கண்டிஷனுக்கு. அப்படி இல்லை துளசி செடி வளரணும், நல்லா ஒரு க்ரோத் இருக்கணும், அதாவது ஸ்லோ க்ரோத்தாக இருந்தாலும் பரவாயில்ல, க்ரோத் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 4 hours, ஓகேவா, 4 hours சன்லைட் மினிமமாக தேவை. இல்லை நான் துளசி செடியை ஷேடான ஒரு கண்டிஷனில் தான் வச்சு வளர்க்குறேன், அதாவது நிழலில் தான் வச்சு வளர்க்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ நிழலில் வச்சு நீங்கள் வளர்க்கலாம், பட் அதோட க்ரோத் பார்த்தீங்கன்னா அந்த அளவு இருக்காது. ஸோ அது இருக்குமே தவிர அதோட க்ரோத்தில் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது துளசி செடியை நீங்கள் நிழலில் வச்சு வளர்க்கும் போது. பார்த்தீங்கன்னா டிப்ஸ், செகண்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டரிங் கண்டிஷன். அப்போ அந்த செடியை நம்ம எந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்டர்வலில் நம்ம அதை வாட்டரிங் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ மார்னிங் எவ்வளோ டைம் அதை வாட்டரிங் பண்ணுறோம், இல்லை ஈவினிங் நம்ம எந்த டைமில் வாட்டரிங் பண்ணுறோம், இன்பிட்வீன் அந்த சாயில் ட்ரையாக இருக்கா, இல்லைனா மாய்ஸ்சர் லாக் ஆயிருக்கா, அதாவது ஈரப்பதம் அப்படியே இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அப்புறமேல தான் நம்ம வாட்டரிங் பண்ணணும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக மாய்ஸ்சர் லாக் ஆயிருக்கும் போது நம்ம கண்டினியூஸாக செடிகளுக்கு தண்ணி கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. இதுதான் நம்ம டிப் நம்பர் 2 பார்க்குறோம். ஸோ எப்படிலாம் ஒரு செடியை வாட்டரிங் பண்ணலாம், ஸோ எந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்டர்வலில் நம்ம வாட்டரிங் பண்ணலாம். ஸோ வாட்டரிங் பண்ணுறதுக்கான ஒரு டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், வாட்டரிங் மெத்தட் மட்டுமே. ஸோ செடிகளுக்கு இந்த நேரத்துலலாம் தண்ணி ஊற்றலாம், ஸோ எந்த இன்டர்வல், அதாவது ஃப்ரீக்வன்சி ஆஃப் டைமில் நம்ம தண்ணி கொடுக்கலாம்ங்கிறத ஒரு டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரியான பாட்டிங் மிக்சர் வேணும்னா அந்த மண்ணில் தண்ணி தேங்காத அளவு ஒரு மண் கலவையை நீங்கள் தயாரிக்கணும். ஒரு மண் கலவை எப்படி தயாரிக்கலாம், வீட்டில் உள்ள எளிதான ஒரு பொருளை வச்சு நம்ம சிம்பிளாக ஒரு மண் கலவை, அதாவது சிம்பிள் பாட்டிங் மிக்சர்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அது லைட் வெயிட்டாகவும் இருக்கணும். நம்ம டெரஸ் கார்டன், மாடி தோட்டத்தில் வைக்கும் போது. ஸோ இது மாதிரி மண் கலவை எப்படி தயாரிக்கலாம்ங்கிற ஒரு வீடியோ பதிவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பதிவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு செடியோட க்ரோத்துக்கு, அதாவது அது க்ரோத் ஸ்டேஜை நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்கு, அது வளர்ச்சியை நம்ம கண் கூட பார்க்கறதுக்கு இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு அப்புறமே தான் நம்ம என்ன பார்க்கணும்னா உரம். ஸோ செடிகளுக்கு எது மாதிரியான உரம் பயன்படுத்தலாம், ஸோ உரம் கொடுத்தா செடி நல்லா வளர்ந்துருமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சந்தேகங்கள்லாம் இருக்கலாம். ஸோ உரம் அப்படின்னு வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டிலேயே அவைலபிளாக இருக்கக்கூடிய, அதாவது நிறைய பேர் கம்போஸ்டிங் பண்ணுவீங்க. அப்படி கம்போஸ்டிங் பண்ண தெரியாதவங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி 6 கோல்டன் ரூல்ஸ், அதாவது 6 தங்க விதிகள் எப்படி கம்போஸ்ட் ஆரம்பிக்கலாம், வீட்டிலேயே நம்மள்ட்ட இருக்கிற ஐட்டத்தை வச்சு, அதாவது கண்டெய்னர் பின் முதற்கொண்டு நம்ம வெளியவே வாங்காமல் வீட்டிலேயே இருக்கிறத வச்சு நம்ம எப்படி கம்போஸ்டிங் ஆரம்பிக்கலாம், அதில் எந்த விதமான ப்ராப்ளம் வந்தாலும் அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் எல்லாமே நம்ம சேனல்ல ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ கம்போஸ்டிங் பண்ண தெரியாதவங்க, அதாவது கம்போஸ்டிங் பண்ணியும் ப்ராப்ளம் நிறைய ஃபேஸ் பண்ணுறவங்களும் அந்த வீடியோ பார்க்கலாம், ஓகேவா. ஸோ அந்த வீடியோ பதிவை மறக்காமல் பாருங்கள். அப்படி அந்த கம்போஸ்டிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் ஊஸ் அவுட் ஆகும். அதை நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம். இது நம்ம மந்த்லி 1 or 2 நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கம்போஸ்டிங் ஹார்வெஸ்ட் பண்ண பிறகு நமக்கு அந்த மெட்டீரியல் கிடைக்கும். அதையும் நம்ம செடிகளுக்கு மந்த்லி பார்த்தோம்னா ஒரு 1 டைம் நம்ம கொடுத்தா போதும். ஸோ இது இல்லை நான் என்கிட்ட கம்போஸ்டிங்கே இல்லை, நான் எப்படி என் செடிகளுக்கு உரம் கொடுக்கறது, ஒன்றும் இல்லை. சிம்பிளான ஒரு மெத்தட் என்னன்னா, நம்ம தினைக்கும் ரெகுலராக நிறைய பேர் டீ கன்சப்ஷன் பண்ணுவாங்க, அதாவது டீ குடிப்பாங்க. அப்போ அந்த டீ குடிச்ச உடனே டஸ்ட் தூள் இருக்கும்ல, ஸோ நீங்கள் அதை கூட நீங்கள் செடிகளுக்கு பயன்படுத்தலாம். ஸோ இப்படி பயன்படுத்துறதுனால இது மாதம் ஒரு வாட்டி நீங்கள் சேர்த்து வச்சு கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இப்படி நீங்கள் பயன்படுத்துறதுனால துளசிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரினியல் ஹெர்ப், ஓகேவா. அது லீஃபி க்ரோத் தான் நம்ம விரும்புவோம், ஓகேவா. ஸோ நமக்கு அது லீஃபி க்ரோத் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இது மாதிரியான உரக்கலவைகள் நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லை நான் டீலாம் குடிக்க மாட்டேன், பால் தான் குடிப்பேன், இல்லை கம்போஸ்டிங்கும் எனக்கு பண்ண தெரியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வெர்மி கம்போஸ்ட், அதாவது மண்புழு உரம் நீங்கள் வாங்கி மாதம் ஒரு வாட்டி நீங்கள் பயன்படுத்தினா போதும். இதுதான் உரம் அப்படிங்கிறதுக்கு துளசி செடிக்கு கொடுக்கறதுக்கான ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா. துளசி செடி வளர்ப்பில் 4வது நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான குறிப்பு, அதாவது இம்பார்ட்டண்டான டிப்ஸ் 4th நம்பர் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரூனிங். ஸோ ப்ரூனிங்னா ஒன்றும் இல்லை, எக்ஸஸாக வளர்ந்துருக்க க்ரோத்தை நம்ம ட்ரிம் பண்ணி விடணும்.
குறிப்பாக வந்து துளசி செடியில் அந்த ஃப்ளார் பட் ஃபார்மேஷன் வரும். அப்போ அந்த ஃப்ளார் பட் ஃபார்மேஷன் வந்தோன்னா நம்ம அந்த இடத்துல ப்ரூன் பண்ணும்போது நம்ம பிளான்ட் வந்து புஷ்ஷியராக க்ரோத் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம மேலே டாப்பை கட் பண்ணும்போது லேட்ரல் பிரான்ச்சஸ் வந்து எமர்ஜ் ஆகும். அப்போ நம்ம பிளான்ட் வந்து பார்க்க வந்து எப்படி இருக்குன்னா நல்லா பார்க்க புஷ்ஷியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சீடு தான் வேணும், இல்லை நான் சீட்ஸ் காட்டி துளசியை வளர்க்குறேன் அப்படின்னா ஒன்ஸ் அதில் சீடு ஃபார்ம் ஆனோன்னே, ஸோ சீடு ஃபார்ம் ஆகிறது நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னா அது வந்து ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆயிரும். ஒன்ஸ் அதில் சீடு ஃபார்ம் ஆனோடனே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ட்ரிம் பண்ணிடணும். அப்போ தான் நம்ம பிளான்ட் எப்படி க்ரோ ஆகும்னா நல்லா புஷ்ஷியராக க்ரோத் வந்து நம்ம அப்சர்வ் பண்ணலாம். ஸோ நான் எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுறேன். இருந்தாலும் என் செடியோட க்ரோத் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது, அதாவது வளர்ச்சி வந்து தடைப்படுது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இதுக்கு காரணமாக இருக்கிறவன் ஒரே ஒருத்தவன் தான். அவன் யாருன்னு பார்த்தோம்னா செடியை தாக்கி அழிக்கக்கூடிய பூச்சிகள், அதாவது அது பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ பெஸ்ட்டோட வேலையினால தான் நம்ம செடி வந்து வளராமல் இருக்குது. ஏன்னா நம்ம செடியோட வளர்ச்சி தடைப்படுது, இல்லை நம்ம செடியோட வளர்ச்சி கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு அதுவும் ஒன் ஆஃப் த காரணம், அதாவது ஒன் ஆஃப் த ரீசனாக நமக்கு இருக்குது. அப்போ அந்த பெஸ்ட்டை நம்ம வீட்டில இருந்து தயாரிக்கக்கூடிய ஹோம்மேட் சொல்யூஷனில் எப்படி எராடிகேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நீம் ஆயில் ஸ்ப்ரே தான். ஸோ இந்த நீம் ஆயில் ஸ்ப்ரேவை வந்து நீங்கள் வந்து கொடுக்கும் போது குறிப்பாக அந்த துளசி செடி வந்து ஒரு மெடிசினல் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால அதிகமாக அதில் பூச்சி தொல்லைகள்ங்கிறது வராது. அப்படியே வந்தாலும் எது மாதிரியான பூச்சி தொல்லைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சாருறிஞ்சும் பூச்சி தொல்லைகளை தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதாவது சக்கிங் பெஸ்ட்ன்னு வாங்க. குறிப்பாக வந்து இந்த மீலிபக், அதாவது மாவு பூச்சி இருக்குல்ல, சப்போஸ் நீங்கள் வீட்டில் செம்பருத்தி பூச்செடி வளர்த்துட்டு இருக்கீங்க, அதில் நிறைய வந்து பெஸ்ட் அட்டாக் வரும். குறிப்பாக அதில் மாவு பூச்சி இவன் வருவான். அப்போ இவன் என்ன பண்ணுவான்னா இந்த துளசி செடிக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுவான். ஏன்னா விண்டு மூலிமா ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆயிரும் அதோட இன்ஃபெஸ்டேஷன். ஸோ இது மாதிரி இன்ஃபெஸ்டேஷன் ஸ்ப்ரெட் ஆகும்போது நீங்கள் இயர்லி, அதாவது ட்ரீட்மெண்ட்டை இயர்லியாக கொடுக்கும் போது உங்களுக்கான கண்ட்ரோல் வந்து நீங்கள் கண் கூட பார்க்கலாம். இதே அது வந்து விகரஸாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் போது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் டே பை டே மானிட்டர் பண்ணி தான் கொடுக்கணும். ஸோ இதுக்கு நீங்கள் நீம் ஆயில் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து வீட்லேயே அவைலபிளாக இருக்கும். ஸோ எல்லாரும் ரெடியாக வந்து நம்ம பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ண இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம கார்டன் வாலர் சேனலை பார்க்குறீங்களா, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம கார்டன் வாலர் சேனல் பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் ஃபோனில் உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வீடியோவாக இருந்தாலும் சரி, ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி, உடனுக்குடன் உங்கள் ஃபோனில் கார்டனிங் அப்டேட்ஸ் வந்து கார்டனிங் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து உங்கள் ஃபோனில் அப்டேட்டாக வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. துளசி செடியில் வரக்கூடிய காமனான ப்ராப்ளம்ஸ், அதற்கான சிம்பிளான சொல்யூஷன், இல்லைன்னா நீங்கள் அதுதான் தெரியாமல் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அதனால உங்கள் செடி வந்து கருகலாம், இல்லைனா வாடி போகலாம், இல்லை வராமல் போகலாம். அதற்கான சில சொல்யூஷன் தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ எக்காரணம் கொண்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அது காமன் ப்ராப்ளம் என்னன்னு லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த பதிவில் வந்து இப்போ தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஒன் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா எல்லோயிங் ஆஃப் லீஃப். ஸோ எல்லோயிங் ஆஃப் லீஃப், அதாவது இலை பழுத்து போகிறது சத்து குறைபாடால் கூட இருக்கலாம். அதை பற்றி நம்ம டீட்டெயில் அண்ட் ஒரு எலாபரேட்டான வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோவில் அதை பற்றி போட்டேன்னா டைம் வந்து ரொம்ப எடுத்துக்கும். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் போட முடியாது. ஸோ அப்போ வேறு எப்படிலாம் வந்து நம்ம லீஃப் வந்து எல்லோ ஆச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா புவர் ட்ரைனேஜ்னு சொல்லலாம். இல்லை அதிகமாக தண்ணி ஊற்றுற நம்ம செடிகளுக்கு மாய்ஸ்சர் லாக் அப்படிங்கிற அந்த கண்டிஷனையும் தாண்டி நம்ம செடிகளுக்கு தண்ணி ஊற்றும் போது நம்ம இலை பழுத்து போகும். புவர் ட்ரைனேஜ்னு ஒன்றும் இல்லை, நம்ம எது மாதிரியான சாயில் யூஸ் பண்ணுறோம், இதை எது மாதிரியான மண்கலவை பாட்டிங் மிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், அதுதான் வந்து புவர் ட்ரைனேஜ் வரத்துக்கான ஒன் ஆஃப் த ரீசனாக இருக்குது. ஸோ நம்ம ஊற்றக்கூடிய தண்ணி அந்த தொட்டியில் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அப்படியே ப்ரொலாங்கடாக தேங்கி இருக்காமல் நம்ம ஊற்ற வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய வாட்டர் வந்து அந்த அடியில் இருக்க ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வரையாக வெளியே லீக் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அப்படி லீக் ஆகிடுச்சுன்னா நமக்கு எல்லோயிங் ஆஃப் லீஃப் வந்து வராது. ஸோ சத்து குறைபாடு பார்ட்டை பற்றி நம்ம இன்னொரு எலாபரேட் அண்ட் டீட்டெயிலான வீடியோவில் பார்ப்போம். ரெண்டாவது ப்ராப்ளம் காமனாக ஃபேஸ் பண்ணக்கூடியது என்னென்னு பார்த்தோன்னா வில்ட்டிங், அதாவது வாடுதல். வாடி போயிடும், அது பாட்டுக்கு வாடி தோண்டு போயிட்டே கிடக்கும். ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம அதிகமாக தண்ணி ஊற்றுறது, நம்ம கம்மியாக தண்ணி ஊற்றுறது. ஸோ கஞ்ச பிஸ்னாரி தண்ணி ஊற்றுறதுல வந்து கஞ்ச பிஸ்னாரி தனம் பண்ணிவிட்டு நம்ம கம்மியாக தண்ணி ஊற்றினாலும் வந்து என்னென்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இது செடி வந்து வாடி போகும். அப்போ தண்ணி கரெக்டான லெவலில் எப்படி ஊற்றணும், மாய்ஸ்சர் லாக்னா என்ன, ஸோ எப்படி நம்ம செக் பண்ணிவிட்டு திருப்பியும் அகெயின் இன்டர்வலில் எந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்டர்வலில் தண்ணி ஊற்றணுங்கிற ஒரு டீட்டெயில் அண்ட் கம்ப்ளீட் அண்ட் எலாபரேட்டான வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மித்தபடி நம்ம செடி எப்படி வாடுது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா வேரில் ஏதாச்சும் ஒரு டேமேஜ், அதாவது இப்போ ஒரு செடியை வந்து அவங்க எங்கே இருந்தாச்சும் பிடுங்கிட்டு வராங்க, பிடுங்கிட்டு வந்து நட்டு வைக்கும் போது அவங்க ப்ராப்பராக அதை வந்து எடுக்கிறாங்களா, ரூட்டோடு சேர்த்து எடுக்கிறாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ ரூட்டோடு சேர்த்து எடுக்காமல் அவங்க பாட்டுக்கு மேலாப்பில் ப்ளக் பண்ணலாம், இல்லை அதில் இருக்க ஏதாச்சும் ஒரு ரூட் வந்து டேமேஜ் ஆகலாம். ஸோ இதனாலையும் என்ன ஆகுது, நம்ம செடி வந்து வாடி போகுது. அப்புறம் வந்து பார்த்தோன்னா வேரழுகள், அதாவது ரூட் ராட் வந்து இருந்தாலும் நம்ம செடி வந்து வாடி போயிடும். அதை நம்மளால் மேலே பார்க்க முடியாது, ஏன்னா ரூட்டுங்கிறது சாயில் கீழே இருக்கிறதுனால. ஸ்லோ க்ரோத், என் துளசி செடி வளரவே மாட்டேங்குது, எங்கே தான் வச்சாலும் வளர மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. அப்போ வைக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், அது எவ்வளோ ஆம்பிள் ஆஃப் சன்லைட், எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் சன்லைட்டை வந்து எவ்வளோ ஹவர்ஸ் ஆஃப் சன்லைட்டை ரிசீவ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ நம்ம துளசி செடி நல்லா விகரஸாக நல்லா
அதோட growth வந்து பார்த்தோம்னா எக்ஸ்ட்ராடினரியாக வளரும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 6 to 8 ஹேர்ஸ் ஆஃப் சன்லைட் வந்து நம்ம அந்த துளசி செடிக்கு ப்ரொவைட் பண்ணணும். அப்படி இல்லை என் துளசி செடி வந்து வளரணும், அதாவது growth-ஏ இல்லை, எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை, வளரணும் அப்படின்னா 4 to 6 ஹேர்ஸ் ஆஃப் சூரிய ஒளி ப்ரொவைட் பண்ணும். நீங்கள் லெஸ் தென் 4 ஹேர்ஸ் ஆஃப் சன்லைட் ப்ரொவைட் பண்ணீங்க, ஷேடில் வச்சுருந்தீங்கன்னா துளசி செடி நல்லா தான் இருக்கும், பட் அதோட growth-ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது, வளராது. பட் அந்த செடி வந்து அலைவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் 4 ஹேர்ஸ் அபோவ் சன்லைட் 6 ஹேர்ஸ் இல்லை 8 ஹேர்ஸ் சன்லைட் கொடுக்கும்போது 6 to 8 ஹேர்ஸ் கொடுக்கும்போது அதோட growth வந்து பார்த்தோம்னா நல்லா விகரஸாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, துளசி செடி வளர்க்கும் போது நம்ம முக்கியமான சில குறிப்புகள், அதாவது முக்கியமான சில விஷயங்கள், என்னென்ன டிப்ஸ்லாம் நம்ம நோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும், ஸோ துளசி செடியை வந்து நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் பிலீஃப்ஸை யூஸ் பண்ணாமல் ஸோ சயின்டிஃபிக் வேவாக அது ஏன் வாடுது, ஏன் கருகுது, ஸோ அதோட ரீசனை வந்து நம்ம இதில் தெரிஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் துளசி செடியில் நம்ம காமனாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அந்த ப்ராப்ளம்ஸ்க்கான ஹோம்மேட் சொல்யூஷன்ஸ், சில ரெமிடிஸ் தான் இந்த வீடியோ பதிவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் ஷேரிங் இஸ் கேரிங். அனதர் ஒரு நியூ அண்ட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங் அண்ட் நியூவான ஒரு வீடியோ பதிவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் கார்டன் வாலர் சேனல்.